நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஏன் குழந்தைங்களுக்கு கூட சில பொறுப்புகள் இருக்குது. அவங்க படிக்கணும், சொல்ற சில வேலைகளை செய்யணும். பெரியவங்களாக ஆக நம்முடைய பொறுப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகுது. வயதானா கூட நமக்கு சில பொறுப்புகள் இருக்குது. ஆனால் சில வேளைகள்ல இந்த பொறுப்பு தேவனுக்கும் நமக்கும் இடையில சில பிரிவுகளை ஏற்படுத்துது. உடனே நீங்க கேட்கலாம், ஓ அப்போ பொறுப்பா இருக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா? பொறுப்புன்றது ஒரு தவறான விஷயமா? அது ஆண்டவரை நம்மை எப்படி தூரப்படுத்தும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்போ அது ஆண்டவரையும் நம்மையும் தூரப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொறுப்புகளை தேவனை மிஞ்சி நாம் கவனிக்கும்போது, அந்த பொறுப்புகளை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காமல், தேவனை சார்ந்திராமல் அதை செய்யும்போது, அது தேவனுக்கும் நமக்குமான பிரிவை ஏற்படுத்துகிறது. ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கிறணும். நமக்கு ஒரு வாழ்க்கைய கொடுத்தது தேவன்தான். நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தது தேவன்தான். அந்த குடும்பத்தை பராமரிக்க ஒரு வேலையை கொடுத்தது தேவன்தான். நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது தேவனே. இப்படி நாம் பொறுப்புகளை தேவனை விட அதிகமாய் முக்கியத்துவப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்துல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சம்பவம். லூக்கா 10ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 40வது வசனத்திலிருந்து, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இங்கே மார்த்தாள் தேவனுடைய பாதப்படிக்கு வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்பதை விட பொறுப்புகளை முக்கியத்துவப்படுத்தினாள். பொறுப்புகள் தவறானதல்ல, ஆனால் அது தேவனை மிஞ்சினதாய் இருக்க வேண்டியதில்லை. அப்படி அது தேவனை மிஞ்சினதாய் இருக்கும்போது நாம் கவலைப்பட்டு கலங்க வேண்டியதாகிறது. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம கவலைப்படுறோம், கலங்குறோம். பொறுப்புகளை தந்தவரை நாம் முதன்மைப்படுத்தி அந்த பொறுப்புகளை நாம் செய்யும்போது நாம கவலைப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. பொறுப்புகளை தந்த தேவனோடு இருக்கக்கூடிய உறவை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும். ஜெபத்திற்கு, வேத வாசிப்பிற்கு, சபை கூடுதலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவரை சார்ந்து நாம் காரியங்களை செய்யும்போது அங்கு கவலை இல்லை, கலக்கம் இல்லை. அந்த பொறுப்புகளை தந்த தேவனே அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பலனையும் கொடுக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம்.